செய்கிறது. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். பகலுக்குரியவர்களாகிய நல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தெளிந்தவர்களா இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிற காரியம் நம்முடைய ஆத்மால தெளிந்த புத்தி இருக்கணும். ஆமென். ஆமா, தெளிந்த சிந்தனை. ஆமென். அடுத்து அப்புறம் விசுவாசம். சிந்தனையில ஒரு விசுவாசம், எண்ணத்துல எப்பொழுதுமே ஒரு விசுவாசம். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. விசுவாசம் இருக்கணும். அடுத்து அன்பு வெளிப்படணும். என்ன வெளிப்படணும்? அன்பு வெளிப்படக்கூடாது. கிறிஸ்துவனுடைய அடிப்படை எல்லார் மத்தியிலே அன்புதான் வெளிப்பட்டுச்சு. அல்லேலூயா. அதனாலதான் சிலுவையில மரண பரியந்தத்துல அவர் இருக்கும்போது கூட அன்பி நிமித்தமாக, ஜனங்கள் மீதுள்ள அன்பி நிமித்தமாக, இந்த ஆத்துமாக்கள் மீதுள்ள அன்பி நிமித்தமாக, பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்கள் என்ன செய்யும்? அன்பு. அப்புறம் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு என்னும் தலைசீயாவை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து விரும்புகிறது, மீட்கப்பட்ட இந்த ஆத்மாவுல முதல் காரியம் தெளிந்த புத்தி இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தை குறித்து நல்ல தெளிந்த புத்தி நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில தெளிந்தவர்களா இருக்கணும். 2வது விசுவாசம் இருக்கணும். 3வது அன்பு இருக்கணும். 4வது ரட்சிப்பை தரித்துக் கொண்டிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. 5வது